தீமையான விஷயங்கள் நம்ம வாட்டுக்கு படுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு தெளிவான ஒரு தயாரிப்பு இருக்கணும். இனிமே இதை எப்படி சந்திப்பது, அசத்திய கொள்கையை எப்படி சந்திப்பது, நம்மை வளப்படுத்திக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக தீமையை நம்முடைய வாழ்நாளில் விரட்டி கொண்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் நம்முடைய மூத்து வரைக்கும் தாவா பணிக்கு ஓய்வே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அவனை நீங்கள் வணங்குங்கள், உறுதியானது வரும் வரை நீங்கள் வணங்குங்கள். உறுதியானது என்னது? மரணம். மனுஷன் சொல்லுவான், நான் தொழுதுகிட்டே இருக்கணுமா, நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கணுமா, ஒரு லேசா சைத்தான் ஒரு சலிப்பை தட்டுவான். அதுக்கு திருமறை குர்ஆன் ஒரு பதிலை சொல்கிறது. என்ன தெரியுமா? உறுதியானது வரும் வரை, மரணம் வரும் வரை நீங்கள் வணங்குங்கள். அதே மாதிரிதான் தாவாவும். கடைசியா அந்த மரண தருவாய் வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்பு. மரணம் என்னைக்கோ வரும், எப்பவோ வருமா, அதுக்கு ரொம்ப நாள் இருக்கிறதா? நீங்கள் அப்படியே நீங்கள் திரும்பி பாருங்கள். நம்மோடு பணி செய்த பலர் மூத்தாகிவிட்டார்கள். பல பேர் யோசித்து பாருங்கள். அவர்களும் சென்று விட்டார்கள், நாமும் செல்வோம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. அப்படிங்கும் போது மரண தருவாய் வரைக்கும் தான் நமக்கு இந்த கொள்கையை சொல்லக்கூடிய வாய்ப்பு என்பது